உயிர் காத்த வீரரே, உள்ளம் கனிந்த நன்றி. உயிர் மட்டுமல்ல, உங்கள் உடனே பத்திரமாக இருக்கிறது. நான் வருகிறேன். இந்த நேரத்தில் எங்கே போகிறீர்கள்? வழியில் கள்ளர்கள் திரிவார்கள். உங்களை கண்டால் விடமாட்டார்கள். கள்ளர்களை பிடிக்க வேண்டிய நான் அவர்களுக்கு பயந்தால் எப்படி என் கடவை நிறைவேற்ற முடியும்? உங்கள் உதவிக்கு பிரதி உபகாரமாக நான் கைமாறு கருதாத உதவிக்கு பிரதிபகாரம் தேவையில்லையம்மா. புனிதமான உதவி. நான் வருகிறேன். இனி இந்த வீட்டில் நீங்கள் எப்போது எந்த வேலைக்கும் வந்து போகிறீர்கள்? அடிக்கடி வாழ்க்கை நிச்சயமாக. முயற்சியின் ஆரம்பமே வெற்றி. யாருக்கு? வீரனுக்கா? ஆம், வீரனுக்கும் வெற்றி, அதோடு நமக்கும் வெற்றி. அது எப்படி எப்படி என்று கேட்கிறாயா? வீரன் வெள்ளையம்மாளை காதலிக்கிறார், மன்னரும் காதலிக்கிறார். அதாவது ஒரு பொருளுக்கு 2 பேர் போட்டி. இந்த நாடகத்தின் முடிவில் தளபதியார் இருக்கிறாரா? நீங்கள் யார்? என் பெயர் வெள்ளையம்மா. அரண்மனை கலாமண்டபத்தில் நாட்டியம் ஆடுவது என் உத்தியோகம். வீரரை பார்க்க வேண்டும். ஏன், என்ன வேண்டும்? நேற்றிரவு வீரரின் வீட்டுக்கு வந்திருந்தார். இந்த விருதை என் வீட்டிலேயே விட்டுவிட்டு போய்விட்டார். அவர் வந்ததும் இதை கொடுத்து விடுங்க.
தங்கள் சந்தேகம் எனக்கு புரிகிறது. ஊரடங்கு சட்டம் போட்டால் யார் அடங்குவார்கள் என்று ஐயப்படுகிறீர்கள். மன்னா, அந்திப்பட்டதற்கு பின் யாரும் வெளியே நடமாடக்கூடாது, அப்படி மீறி நடந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பறையறிவித்தால் நல்லவர்கள் வெளியே நடமாடவே மாட்டார்கள். திருடர்கள் மட்டும்தான் துணிந்து வெளியே வருவார்கள். அப்போது அவர்களை பிடிக்கவும் கடுமையாக தண்டிக்கவும் நமக்கு நல்ல வசதி ஏற்படும். சரி, ஊரடங்கு சட்டம் போட அனுமதி தருகிறேன் உனக்கு. இப்போதே பறையறிவிக்க ஏற்பாடு செய். வழக்கம் போல் இந்த சட்டத்திற்கும் பாதுகாவலன் நீதான். ஆலை மன்னா. பாவல்லேம்மா. கூப்பிட்டீர்களா? ஆமா. என்ன செய்தியோ? சொன்னால் தான் தெரியுமா? முன்னால் இல்லாத அழி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அரியணை காலியாக இருக்கிறது. மறுமணத்திற்கு ஏற்பாடா? அதற்கு வெண்ணடனுமா? மறுமணத்தில் எனக்கு விருப்பமில்லை. எனினும் மலரணையின் தனிமை என்னால் பொறுக்க முடியவில்லை. சின்னவள் நான். என்ன தெரியும் எனக்கு? தெளிவாக சொல்லுங்கள். பாட்டு கேட்டால் பரவசமடைவேன். பாடட்டுமா? ஆட்டம் கண்டால் ஆனந்தம் கொள்வேன். ஆடட்டுமா? அது மட்டும் போதுமா? வேற என்ன வேண்டும்? ஆணையிடுங்கள். ஆணையிட்டு கேட்டால் சுவைக்காதென்பார்கள். அன்போடு கேட்கிறேன் உன்னை. முறை எதுவானாலும் கேள்வி ஒன்றுதானே, கேளுங்கள். எனக்கு நீ வேண்டும். இல்லை, மதனா என்று கூப்பிடு. பல நாள் எண்ணம். பார்த்திருந்தேன் காலத்தை. தாழாது இனிமேல் மறுக்காதே. நாட்டியக்காரிதானே என்று விரைவிலே கேட்டுவிட்டீர்கள். வெள்ளையம்மா, விளக்க வேண்டாம். காதல் கொண்ட மனதிற்கு காரணகாரியம் எதுவுமே தேவையில்லை. சரி என்று சொன்ன எல்லாம் தெரிந்து விட்டதும் நாங்கள் கண்ணார பார்த்தோம். வெள்ளையம்மாளுக்கு காதல் ஏற்பட்டு விட்டது. வாசல் கொண்டு வீரன் விட்டு விட்டு நீங்கள் அடிக்கடி வாருங்கள், நீங்கள் அடிக்கடி வாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? வெள்ளையம்மாளும் வீரனும் காதலிக்கிறார்கள். காதலிக்கிறார்கள்? ஓ, அப்படியா? ஆமா மகாராஜா. அதை பற்றி தான் வெள்ளையம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தீர்களோ? இல்லை, கள்ளர்களை அடக்குவதற்காக ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறேன். அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். பொம்மி, பொம்மி, சரியான திட்டம் ஒன்று தீட்டி அதை மன்னரின் துணை கொண்டு சட்டமாக மாற்றிவிட்டேன். நாளை முதல் இரவிலே யாரும் தெருவிலே நடமாடவே முடியாது. அப்படி என்றால் இனி பயமே இருக்காது. பயமே இருக்காது. யாரும் பார்க்க மாட்டார்கள். யாரும் யாரையும் பார்க்க முடியாது. அந்திப்படும் முன்னாலே போய்விடுவீர்கள். போய்விடுவேன். ஆனால் விடிய மட்டும் வீடு திரும்ப மாட்டேன். பொழுது இன்பமாக கழியும். இப்படிப்பட்ட ஆபத்தான விளையாட்டுகள் தானே வீரர்களுக்கு இன்பம். அந்த இன்பத்தில் கொண்டு போனதை மறந்து அங்கேயே வைத்து விடுவீர்கள். என்ன சொல்லுகிறாய் பொம்மி? எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் பேசுகிறீர்கள். பொம்மி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியாது. உங்கள் கதை எனக்கும் தெரியும் என்பது உங்களுக்கு தெரிந்தால் தானே இது புரியும். கதையா? என்னை குழப்பாதே பொம்மி, விவரமாக சொல். நான் சொல்ல வேண்டாம். அரண்மனையிலே எனக்கு தந்த விருது. உங்களுக்கு வேண்டியவர்கள் கொண்டு வந்தார்கள். வேதனைப்படுவதை தவிர வேறு வழி இல்லாத என்னிடம் கொடுத்தார்கள். போங்கள், அவர்கள் கையாலேயே அதை அறிவிக்க செய்யுங்கள். கொண்டவளுக்கு இல்லாத உரிமை வந்தவளுக்கு இருப்பதுதானே ஆண்டாண்டு காலமாக உலகத்தில் நடந்து வரும் அதிசயம். அது என் வாழ்விலும் நடக்கட்டும். பொம்மி, நீ நினைப்பது போல் தவறு எதுவும் நடக்கவில்லை. பெண்களின் பிறவி சொத்தான சந்தேகம் உன்னையும் இப்படியெல்லாம் என்ன செய்கிறது? மழுப்ப வேண்டாம். இது உங்களுக்கே சரி என்று பட்டால் அதையும் மீறி நான் எதையும் சொல்வதற்கு. பொம்மி, என் இதயம் இந்த உலகத்தை விட விசாலமானதாக இருந்தாலும் அதை முழுவதும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டவள்
உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது. என்னை நம்பு. இன்னும் உனக்கு என்ன நம்பிக்கை வரவில்லையா? அத்தா, பொன்னி, இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், சூரிய அஸ்தமனத்திற்கு பின் அரசாங்க வீரர்களை தவிர வேறு யாரும் வெளியே நடமாடக்கூடாது. மீறி நடமாடினால் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். கள்ளர்களோடு யாராவது தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்டாலும் மாறுகை வாங்கப்படும். இது திருமலை மன்னர் உத்தரவு. தலைவா, அரண்மனையிலிருந்து புதிய சட்டம் பிறந்திருக்கிறது. என்னது? ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இரவிலே யாரும் வெளியே நடமாடக்கூடாதான். அதனால் என்ன, பகலிலே திருடுவோம். அது எப்படி முடியும் தலைவா? சந்தர்ப்பத்துக்கு தக்கபடி சாகசம் புரிந்து கொள்ளையடியுங்கள். போங்கள். இரவு திருட்டை அடக்கினோம், பகல் திருட்டு வளர்ந்து விட்டது. தளபதி அவர்கள் திருட்டை அடக்குவதற்காக அது உங்கள் வேலை. நான் காலம் நேரம் பார்க்கிறேன். திட்டமில்லாத செயலும் செயல் புரிய முடியாத திட்டமும் எந்த பயனும் தருவதில்லை. போதும் விரும்பு. விரைவில் நீ கள்ளர்களை பிடித்தாக வேண்டும். அந்த வேலை எப்போது முடியும் என்பதும் எனக்கு தெரிய வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் மன்னா, எத்தனை மாதங்களில் பிடித்து தர வேண்டும்? மாதக்கணக்கில் தவணை கேட்பது மாவீரர்களுக்கு அழகல்லவே. நல்ல வீரர்கள் தவணையை நாட்கணக்கில் கூட கேட்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய வீரருக்கு வாரக்கணக்கில் கொடுக்கலாம். சரி, 10 நாள் தவணை தருகிறேன். அதற்குள் திருடர்களை பிடித்தாக வேண்டும். நீ தங்கள் கட்டளைப்படி. சரி. தயவு செய்து இன்று என் வீட்டுக்கு வாருங்கள். கள்ளர்களை பிடிக்க 10 நாள் தவணைக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்திருக்க கூடாது. எப்படி முடியும் என்று கேட்டிருக்கலாம். அதனால் கோழை என்ற பெயர் வந்து விடாது. இல்லை, இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 10 நாள் தவணைக்குள் கள்ளர்களை பிடிக்க முடியும் என்று. ஆனால் மன்னர் என் வீரத்தை சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டு விட்டது என்பதுதான் என் கவலை. விவேகம் இழந்து விட்டார் திருமலை மன்னர். அமைதி இழந்திருக்கிறீர்கள் நீங்கள். அதே நிலைதான் எனக்கு. என்ன? 6 நாழிகைக்குள் ஆடி முடி என்று மயிலுக்கு கட்டளையிட்டார். அதற்குள் பாடி முடிக்க வேண்டுமே என்று குயிலுக்கு கவலை வராதா? எப்படியோ நல்லவர் வரும்பொழுதுதான் 4 பேருக்கு அவர்களிடம் உள்ள பரிவு வெளிப்படுகிறது. இவ்வளவு பற்றும் பாசமும் என்னிடம் கொண்டுள்ள உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? தவணைக்குள் காரியத்தை முடித்து நான் தரும் பரிசை பெற்றுக் கொள்வதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் கைமாறு. நான் ஈடுபடும் காரியம் மிகவும் ஆபத்தானது. இதில் நீங்கள் எப்படி உதவ முடியும்? ஒரு திட்டம். ஏற்கனவே பிடிபட்ட சுருளிமலை கள்ளர்களின் முதுகிலே தேள் பற்றி குத்தப்பட்டிருக்கிறது. அதைப் போலவே நீங்களும் அந்த அடையாளத்தை போட்டுக்கொண்டு அவர்களைப் போலவே நடித்து நாம் இருவரும் அழகர் மலைக்கு செல்வோம். ஆதிமூலா, பரமாத்மாவே. ஐயோ, என்ன சுத்தம். சுவாமிகள் திருப்பரங்குன்றமோ? இல்லை, பழனியா இருக்கும். போங்க, பழனின்னா முட்டை அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. சும்மா சாமியை போய் கிண்டல் பண்ணாத. என்னமோ பாவம் பொழைக்கிறதுக்கு தாடிய கடியா வச்சுக்கிட்டு நீ கத்தியா? அன்னபூரணி, தர்மாத்மாவே, எம்மா புண்ணியவதி மகராசியா இருக்கணும். நெருழி காலம் வாழம். நெருழி வாழம்னு சொல்றேனே தவிர உன் வாழ்க்கை பாலைவனமாகி வருது தாயே. என்ன தாயே, வெள்ளையம்மா என்கிற பிசாசு உன் புருஷன் வீரனை பிடிச்சிருக்கு. அது இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை தாயே. பிச்சை வாங்கிட்டு பேசாம போக மாட்டேன். தாயே, நீ ரொம்ப பொறுமைசாலின்னு தெரியுது. ஆனா புருஷன் மேல இருக்கிற பாசம் இதை கேட்டதும் கோபப்பட சொல்லுது. என்ன உள்ளற போயிட்டு பேசாம. எனக்கு ஏம்மா இந்த வம்பு? கண்ணகி பொறுமைதான் அவ கஷ்டத்துக்கு காரணம். நான் வர்றேன் தாயே.
அந்த கோடி நமஸ்காரம். ஆண்டவா ஆதிமூலா பாண்டவா. ஏனுங்க வைகையில தண்ணி கொஞ்சமா போகுது. அதனாலதான் வை கை வை குடம்னா சொன்னா இல்ல வை அண்டானா வை கை புண்ணிய தீர்த்தம் பாரு. ஒரு கை அள்ளி குடிச்சுக்கிட்டு போகணும். வாங்க வாங்க. கோபுரத்தை ஆமாங்க, கோபுரத்தை கொத்தனாருங்க செஞ்சாங்க. அத தூக்கி நிறுத்தினவங்க யாரு? அதுதானே தெரியல. சரி, வீரனை கேட்டுக்குவோம். அப்படிவா உட்கார்ந்து பேசுவோம். திடீரென்று மனதிற்கு ஒரு சந்தோஷம் தோன்றுகிறது. அந்த நேரங்களில் இந்த உலகமே மறந்து போகிறது. வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருக்கக்கூடாதா என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இது எனக்கு மட்டும்தானா, இல்லை எல்லா பெண்களுக்குமே இப்படித்தானா? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. எதையோ நினைக்கிறேன், எதையோ சொல்கிறேன். நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே. நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே. ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே. ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே. நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே. அன்னம் நடை பயில அசைந்து வரும் பூங்கொடியே. அன்னம் நடை பயில அசைந்து வரும் பூங்கொடியே. உன்னழகை பார்த்திருக்கும் கண்ணே சுவாமி, உன்னழகை பார்த்திருக்கும் என்னாலும் திருநாளே. அலை பாயும் தென்றலானே இலை மேனி கொஞ்சாதே. அலை பாயும் தென்றலானே இலை மேனி கொஞ்சாதே.
கலை மாதிரி கண்டதாலே நிலை மாறி கெஞ்சுதே கலை மாதிரி கண்டதாலே நிலை மாறி கெஞ்சுதே வளர்க்காதலே வரும் வார்த்தை கொஞ்சமா வளர்க்காதலே வரும் வார்த்தை கொஞ்சமா மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா நீருடல் ஓருயிரானோ இன்பம் காண்போம் வாழ்விலே நீருடல் ஓருயிரானோ இன்பம் காண்போம் வாழ்விலே காண்போம் வாழ்விலே வேறென்றால் நீரிலே காண்போம் வாழ்விலே வேறென்றால் நீரிலே நீரோருயிரானோ இன்பம் காண்போம் வாழ்விலே